லியோ சின்ன விரலை உதட்டுடில் வச்சு இஃப் போட்டு கண்ணை விரிச்சு சாகசத்துக்கு வாங்க குழந்தைகளேன்னு கூப்பிடுறான். அம்மா சாண்ட்விச் செய்து ரூமை சுத்தம் பண்ணிடுங்க குட்டி டைனோக்களா சொல்லிட்டாங்க. மேக்ஸும் குளோயியும் முகத்தை சுழிச்சிட்டு ரூம் சுத்தம் செய்யணுமா போறேன் நினைக்கிறாங்க. குளோயி ஜன்னல் வழியா காட்டை காட்டி தாத்தா சொன்ன கர்ஜனை கல்லு இருக்கே சொல்லிட்டா. லியோ பிளேமேட்டில் படுத்து சிப்கிட்ட ஏய் இவங்க ரகசியமா போறாங்க பார் சிரிக்கிறான். மேக்ஸும் குளோயியும் பின்னால கதவை திறந்து காட்டுக்கு பயணமாயிட்டாங்க. அம்மா திரும்பி பார்த்து பசங்களை காணோமேன்னு குழப்பத்தோட கூப்பிடுறாங்க. அம்மா அவங்க காட்டுக்கு போறதை பார்த்து ஐயோ என் குழந்தைகள் பதறிப் போனாங்க. மேக்ஸ் குளோயி சிப் 3 பேரும் இருண்ட காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. குளோயி ஒரு வேர் மேல இடறி விழுந்து முழங்காலில் சிராய்ப்புடன் அம்மா அழுத்தா. மேக்ஸ் அவளை தூக்கி விட்டுட்டு பெரிய பாசி கல்லை பார்த்து அதுதான் கர்ஜனை கல்லு நான். சிப் அந்த கல்லை முகர்ந்து பார்த்து பயந்து பின்வாங்கி பீப் சத்தம் போட்டான். கல்லுக்குள்ள இருந்து பயங்கர ஓசை கேட்க மேக்ஸும் குளோயியும் பயந்து உறைஞ்சு போனாங்க. கல்லில் விரிசல் விழ மேக்ஸ் ஆவலா பார்க்க குளோயி மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டா. பச்சை நிற குட்டி டைனோ தலையை வெளியே நீட்டி தும்மியதும் புகை வந்தது. குளோயி அழுகையை நிறுத்திட்டு ஐயோ இவனுக்கு அம்மா இல்லையா பரிதாபப்பட்டா. திடீர்னு நிலநடுக்கம் மாதிரி உணர்ச்சி பெரிய நிழல் விழ சிப் பீப் பீப் பதறினான். பெரிய மாமா டைனோ வந்து குழந்தைகளை பார்த்து பயங்கரமா கர்ஜிச்சுது. மேக்ஸ் குளோயியின் கையை பிடிச்சு இழுத்து ஓடு குளோயி ஓடு ஓடினான். 3 பேரும் சேற்றில் வழுக்கி விழுந்து பயத்தோட சேரு மண்ணா ஆகி போனாங்க. மேக்ஸ் தங்கச்சியை பார்த்து என் தப்புதான் மன்னிச்சுக்கோ வருத்தப்பட்டான். தூரத்துல மேக்ஸ் குளோயி அம்மாவின் குரல் கேட்டு நம்பிக்கை வந்தது. அம்மாவை பார்த்ததும் ஓடிப்போய் கட்டிப்பிடிச்சு 3 பேரும் சேர்ந்து அழுதாங்க. மேக்ஸ் தலை குனிஞ்சு நான் பொய் சொன்னேன் ரூம் சுத்தம் செய்ய பிடிக்கலை நான். குளோயியும் சேர்ந்து நானும் கூட வந்தேன் மன்னிச்சுக்கோங்க சொன்னா. அம்மா அவங்களை கட்டிப்பிடிச்சு உண்மை சொன்னதுக்கு நன்றி சிரிச்சாங்க. குட்டி ரெக்ஸி அவங்க பின்னாடியே வந்தது. மேக்ஸ் அதை பார்த்து சந்தோஷப்பட்டான். தூரத்துல மாமா டைனோ நின்னு தன் குட்டியை பத்திரமா பார்த்துக்கிட்டிருந்துச்சு. அம்மா சொன்னாங்க சரி வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு சாப்பிடலாம் வாங்கடோ. ரூமை சுத்தம் பண்ணினா டைனோ குகை மாதிரி ஒரு டெல்ட் போடலாம் சொன்னாங்க. எல்லாரும் வீட்டுக் கொல்லையில் நின்னு குட்டி ரெக்ஸிக்கு கையசைச்சாங்க. ரூம் சுத்தமா மாறி போர்வை குகைக்குள்ள எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. ஸ்டுடியோவில் ஸ்கிரிப்டை ஆட்டுகிறார். ஸ்கல் தீவுக்கு ஒரு நட்சத்திரம் வேண்டும். கேபிளில் இடறி விழுகிறார். சிரிக்கிறார். ஆன் ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். காரில் சொல்கிறார் நட்சத்திரமாக விரும்புகிறாயா? ஆன் ஆப்பிளை கட்டிப்பிடித்து ஆம் என்கிறார். ஜாக் கப்பலின் சக்கரத்தை மெருகேற்றுகிறார். நான் முதல் மாலுமே எல்லோரையும் காப்பாத்துவேன். சோப்பில் வழுக்கி விழுகிறார். சிரிக்கிறார். கடல் பயணம். ஆன் அலைகளை பார்த்து பயப்படுகிறார். ஜாக் உறுதியளிக்கிறார் கவலைப்படாதே டோட். படகின் கீழ் மாபெரும் நிழல் தோன்றுகிறது. காலை மூட்டம் கப்பலை சூழ்கிறது. கார்ல் மெதுவாக இதோ ஸ்கல் தீவு என்கிறார். தூரத்தில் தமாரம் டொம் காட்டுக்கரை. ஆண் பட்டாம்பூச்சிகளை பார்க்கிறார். அழகு என்கிறார். அவை பெரியதாக மின்னுகின்றன. ஆண் சிரித்து சுழல்கிறார். பழமையான கல்வாயில். கார்ல் சொல்கிறார் பயந்தது போல நடி. ஆண் சத்தமிட்டு நடிக்கிறார். வேடிக்கை. தரை அதிர்கிறது. தத் தத். ஜாக் கேட்கிறார் பூகம்பமா? 2 மஞ்சள் கண்கள் எட்டி பார்க்கின்றன. காங் தோன்றுகிறார். பெரிய உரோமத்துடன் முகர்கிறார். ஆணின் ஆப்பிள் மணத்தை உணர்கிறார். நாய்க்குட்டி போல தலை சாய்க்கிறார். காங் ஆனை மெதுவாக தூக்குகிறார். அடட்டா மென்மையாக இருக்கிறாய். காங் மூக்கால் அவளைத் தொடுகிறார். சிரிப்பு.
காங் ஆனை காட்டுக்குள் அழைத்துச் செல்கிறார். ஜாக் ஓடுகிறார். காப்பாற்றுவேன். கொடியில் ஊசலாடி கீழே விழுகிறார். சேற்றில் சிக்குகிறார். சதுப்பு நிலம். கொடிய டைனோசர் சீறுகிறது. காங் முழங்கி என்னுடையது என்கிறார். அதை சுழற்றி வீசுகிறார். அலறல். ஆண் காங் தோளில் அமர்ந்திருக்கிறார். நீ கெட்டவன் இல்லை. நீ தனிமையாக இருக்கிறாய் டோட். காங் வெட்கப்பட்டு முகத்தை மறைக்கிறார். காரில் ஜாக்கை சேற்றில் காண்கிறார். ஆனை காப்பாற்ற வேண்டும். சேறு படிந்த கேமராவை துணியால் துடைக்கிறார். மலைக்குகை. காற்றின் சத்தம். காங் கற்களை காட்டுகிறார். ஆண் சொல்கிறார் அழகு. வெளியே நகங்கள் கீறும் சத்தம் கேட்கிறது. திரெக்ஸ் தாக்குகிறது. காங் ஒரு மரத்தை பிடித்து பேஸ்பால் மட்டை போல ஆட்டுகிறார். டைனோசர் தூரம் பறக்கிறது. ஆண் குதித்து போ காங் என்கிறார். காங் வெற்றி நடனம் ஆடுகிறார். இடுப்பை ஆட்டி வேடிக்கையாக இருக்கிறார். ஜாக் குகைக்குள் நுழைகிறார். ஆண் இந்த பக்கம். கயிற்றை அறுத்து இருவரும் ஓடுகின்றனர். காங் பார்த்து மனம் உடைகிறார். பெரிய கண்ணீர் துளிகள் விழுகின்றன. காங் துரத்துகிறார். வாயு குண்டுகள் வெடிக்கின்றன. காரை சொல்கிறார் தூங்கு. காங் மயங்கி தூங்கிவிடுகிறார். நியூயார்க் அணிவகுப்பு. காரில் அறிவிக்கிறார் இதோ காங். காங் வெடித்து சங்கிலிகளை பார்த்து குழம்புகிறார். மேடையில் ஒளி வெடிப்புகள். காங் பொன்னிற முடியை பார்த்து மின்மினிகள் என நினைக்கிறார். கையை நீட்டுகிறார். காங் சங்கிலிகளை உடைக்கிறார். ஜாக் கத்துகிறார் அவனுக்கு ஆண் வேண்டும். கார்கள் மிதிக்கப்படுகின்றன. ஹோட்டல் அறை. காங் ஆனை காண்கிறார். காப்பாற்ற வந்தாயா? அவளின் கையை மெதுவாக வருடுகிறார். வானளாவி மீது விமானங்கள் சுடுகின்றன. ஜாக் சொல்கிறார் அவன் பயந்திருக்கிறான். காங் விமானங்களை விரட்டுகிறார். எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தின் உச்சி. மாலை நேர அழகு. காங் ஆனை மெதுவாக இறக்குகிறார். ஆண் சொல்கிறார் வானமே உன் காடு டோட். காங் சறுக்கி கீழே விழுகிறார். கையை அசைத்து பை பை. ஆண் அழுகிறார். ஜாக் ஆறுதல் கூறுகிறார். கப்பல் வீடு திரும்புகிறது. ஜாக் சொல்கிறார் அவனுக்கு ஒரு நண்பன் வேண்டும் டோட். கார்ல் காட்டுகிறார். ஒரு முயலின் நிழல். பேபி கிகில்ஸ் மீண்டும் மேடையில். வலிமை நல்லது. கருணையே உண்மையான அரசன். ஜேனும் மைக்கேலும் குட்டி திமோதியிடம் முகம் காட்டி விளையாடுகிறார்கள். திமோதி எச்சில் குமுடி ஊதுகிறான். பாப் என்று அது மூக்கில் வெடிக்கிறது. அவன் கிக்கிட்டு சிரிக்கிறான். சார் அப்பா வந்துட்டார். திரு பேங்க்ஸ் குடையை உதறி உள்ளே வருகிறார். ஒழுங்கு. இந்த வீட்டில் பறக்கும் முட்டாள்தனம் வேண்டாம். அவர் குரலில் ஜன்னல்கள் கூட நடுங்குகின்றன. திமோதி புகைப்போக்கியை நோக்கி கையை நீட்டுகிறான். சாம்பல் நிற செவிலியர்கள் வரிசையாக நிற்கிறார்கள். திடீரென பெருங்காற்று வந்து அவர்களை இலைகளைப் போல சுழற்றி பறக்க விடுகிறது. திமோதி கைதட்டி மகிழ்ச்சியுடன் குரல் எழுப்புகிறான். கிளித்தலை கொண்ட குடையுடன் ஒரு உருவம் மெதுவாக இறங்குகிறது. தர். மேரி பாப்பின்ஸ் கதவு முன் நின்று சொல்கிறார். நான் தான் மேரி பாப்பின்ஸ் டோட். மேரி தட்டையான பையிலிருந்து விளக்கு, செடி, கண்ணாடி என எடுக்கிறார். திமோதி ஆச்சரியத்தில் கூகுபா என்று கத்துகிறான். ஒரு விரல் நொடியில் அறை சுத்தமாகிறது. பேர்த்தரையில் ஓவியம் வரைகிறார். வண்ணங்கள் கல்லிலிருந்து எழுந்து சுழல்கின்றன. மேரி தரை உருகுது போல இருக்கு. பச்சை புல்வெளி, மஞ்சள் வானம், குதிரைகள் ஓடுகின்றன. திமோதி மேகத்தில் குதித்து வெடித்துச் சிரிக்கிறான். பெங்கின் வெயிட்டர்கள் ஐஸ்கிரீம் தருகிறார்கள். வானம் திடீரென இருள்கிறது. சூரியனுக்கு பின்னால் நிழலா? அந்த நிழலுக்கு முகமே இல்லை. அப்போது வருகிறது கிளிம்மர். பனிமூட்டம் போல உயரமான உருவம். மகிழ்ச்சியை உண்ணும் பசி அதற்கு. மேரி குடையை மூடுகிறார். படார். நிழல் மறைகிறது. திரு பேங்க் சம்பள சீட்டை பார்த்து கவலைப்படுகிறார். திமோதி அவரது விரலை பிடித்து மென்று விளையாடுகிறான். அவனுக்கு மரியாதை இல்லை என அவர் சொன்னாலும் விரலை இழுக்கவில்லை. இரவு நேரம். திமோதி கதவோரம் சுட்டிக்காட்டுகிறான்.
கிளிம்மர் மெதுவாக ஊர்கிறது. மேரி தோன்றே, இந்த குழந்தை இல்லை, இந்த வீடு இல்லை டோர். கூரை மீது புகைப்போக்கி சுத்தம் செய்வோர் நடனமாடுகிறார்கள். திமோதி பேர்ட் முதுகில் துள்ளுகிறான். நாங்கள் இருளையும் சுத்தம் செய்வோம். வங்கி பெட்டகத்தில் நாணயங்கள் கருமையாகின்றன. இது ஒரு நோய் பேங்க்ஸ். மகிழ்ச்சி குறைவு டோர். கிளிம்மர் பேராசையும் கவலையும் உண்ணுகிறது. திரு பேங்க்ஸிடம் கிசுகிசுக்கிறது. நீ போத்தாத்து, எப்போதும் ஏழைதான் டோர். ஜேன், அரக்கன் எதுவும் இல்லை. மைக்கேல், ஆனா மேரி சொன்னாங்க. அவள் ஆயா மட்டும்தான். திமோதி பேச முயற்சிக்கிறான். மா பு பெர்பெக். மேரி மெதுவாக சிரிக்கிறார். உண்மையான பேங்க்ஸ் குடும்பம் டோர். அங்கில் ஆல்பர்ட் உச்சவரம்பில் மிதக்கிறார். திமோதியும் மிதந்து டீ கேக்கில் மோதுகிறான். அந்த சிரிப்பு கிளிம்மரை விரட்டுகிறது. கிளிம்மர் கவலையை உண்ணும். குடும்ப மகிழ்ச்சி இல்லையெனில் லண்டனே விழும் டோர். எப்படி தடுப்பது? எல்லாவற்றையும் பார்த்து சிரியுங்கள் டோர். திரு பேங்க்ஸ் வேலை இழக்கப் போகிறார். மைக்கேல் பன்றே வங்கியை உடைத்து, எனக்கு அப்பாவின் சிரிப்பே போதும். மேரி திமோதியுடன் வருகிறார். குட்டி திமோதி நிழல் முகத்தை மெதுவாக தடவுகிறான். பா. கிளிம்மர் உறைந்து நிற்கிறது. யாரும் அதை அன்பாகத் தொட்டதே இல்லை. பேர்ட் குழுவினர் விளக்குமாறால் நிழல்களை துடைக்கிறார்கள். சிம்சிம் தெரு, வெளியே போடா. மேரி, நீ மறக்கப்பட்ட மகிழ்ச்சியால் ஆனவன். ஒரு நினைவு மட்டும் டோர். கிளிம்மர் ஒளியில் கரைந்து சின்ன மூடுபல்லி போல மாறுகிறது. டோம், மானம் போச்சு டோர். அது மெதுவாக நடந்து செல்கிறது. திமோதி கை அசைத்து விடை கொடுக்கிறான். திரு தாஸ் சிரிக்கிறார். சூப்பர்களி பிராகிலிஸ்டிக் எக்ஸ்பியாலிடோசியஸ். பதவி உயர்வு. மேரி பையை மடிக்கிறார். நீங்க போகக்கூடாது. என் வேலை முடிந்தது டோர். திமோதி அழுகையுடன். மா புட். மேரி, திரும்பி வருவேன் டோர். குடை திறக்கிறது. விளக்கேற்றுபவர் விசில் மறக்கும் போது மீண்டும் வருவேன் டோர். குடும்பம் பட்டம் விடுகிறது. திரு பேங்க்ஸ் சிரிக்கிறார். கையில் பிரீப்கேஸ் இல்லை. பேர்ட், அவர்கள் நன்றாக இருப்பார்களா? மேரி, அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள் டோட். மாலை நேரம். திமோதி சிரித்தபடி உறங்குகிறான். அருகில் திசைகாட்டி சுழல்கிறான். ஒரு நாள் காலை சின்ன அல்பியின் மூக்கின் மீது ஒரு வண்ணத்துப் பூச்சி வந்து உட்கார்ந்தது. அது மெல்ல குசுகுசு செய்தது போல இருக்க அல்பி குலுங்கி குலுங்கி சிரித்தான். அதே நேரத்தில் நகரத்தில் பெரிய குழப்பம். ஜோக்கர் வங்கிக்குள் சிரிப்பு வாயு விட்டதால் எல்லோரும் காரணமில்லாமல் சிரித்தார்கள். ஸ்பிரிங்கில்களும் பபில்கமும் மர்மமாக மாயமானது. இந்த செய்தியை கேட்ட லியோ, இனி நான் வாட்ச்டாக் ஹீரோ என்று முடிவு செய்தான். பள்ளியில் ஜோக்கர் வைத்த ஜாய்பசர்கள் குழந்தைகளை சலசலப்பாக சிரிக்க வைத்தன. அப்போது அல்பியின் மணிச் சத்தம் கேட்டதும் குழப்பம் திடீரென நின்றது. கூரை மேல் நடந்த துரத்தலில் லியோ ஒரு பெரிய ஸ்டிக்கர் வலைக்குள் சிக்கிக் கொண்டான். ஐயோ, இது என்ன வலை என்று அலறினான். இது வெறும் குறும்பு இல்லை, இது குறிச்சொல் போல ஒரு புதிர் என்று லூனா ஜோக்கரின் கிளித்தர் குண்டை ஆராய்ந்தாள். தன் ரகசிய அனஹவுஸில் இருந்து நகரம் முழுவதும் கிசுகிசுப்பை பரப்ப ஜோக்கர் திட்டம் தீட்டினான். அல்பி பாரேட் மாஸ்காட் வேஷம் போட்டான். ஒரு குட்டி டாக்ஸுண்டை பார்த்து அவன் குறைத்ததும் அந்த நாய் முழுக்க குழம்பி போயிற்று. லியோ பழைய பொம்மை தொழிற்சாலையை தேடிச் சென்றான். ஆனால் அங்கே இருந்தது கேலி செய்யும் ஜாக்கிந்தி பாக்ஸ் மட்டும். ஊரார் லியோவையே குத்தம் சொன்னார்கள். ஜோக்கர் தான் உண்மையான வேடிக்கையாளர் போல என்று மக்கள் பேசத் தொடங்கினர். லியோவின் மனம் சற்று தளர்ந்தது. அப்போது பயங்கர வீடியோ ஒன்று வந்தது. ஜோக்கர் சர் டிக் டாக் ஆமையை கடத்தியிருந்தான். நிலத்தடியில் லியோ மான்ஸ்டர் திறக்குகளுடன் பந்தயம் ஓட்டினான். சின்ன அணில்கள் சிப்பிகளால் அவனுக்கு உதவின. ஏன் இவ்வளவு கோபம் என்று கண்ணாடி வழியே ஜோக்கர் கேலி செய்து பெய்யற் பீரங்கியை உயர்த்தினான். லியோ லூனாவின் சோனிக் விசிலை ஊத கண்ணாடிகள் பளபளவென உடைந்தன. திவியை பார்த்த அல்பி ஜோக்கரை சுட்டிக்காட்டி வேடிக்கை மனிதன் என்றான். பிறகு பீப் என்று சின்ன ஓசை போட்டான். ஜோக்கர் 2 படகுகளில் பொத்தான்கள் வைத்தான்.
மற்ற படகில் கனெட்டி வெடி என்று சவால் விட்டான். குழந்தைகள் படகில் எல்லோரும் அழுத்தலாமா வேண்டாமா என்று பயத்துடன் பேசினர். பெரியவர்கள் படகில் குழந்தைகளின் கவலையை பார்த்து மனம் கனிந்தது. என் ரோமம் போதும், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று கிரோல் சொன்னான். நள்ளிரவு வரை எந்த பொத்தானும் அழுத்தப்படவில்லை. ஜோக்கர் அதிர்ச்சியடைந்தான். அவர்கள் கனிவை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் பென்னி. ஆனால் இது எல்லாம் திசைதிருப்பல்தான். உண்மையான ஆபத்து பாரெட் மேடையின் கீழே இருந்த ஜிகில் பாட் ரோப்போ. நகரும் ரோப்போவில் லியோவும் அணில்களும் தைரியமாக ஏறினர். பாக்ஸிங் கையுறைகள், பூக்கள் எல்லாம் தப்பித்தனர். ரோப்போவின் தலையில் லியோ சோக்கர் கடும் மோதல். ஜாய் பசர்களும் கிராப்பில் கயிறுகளும் பறந்தன. அணில்கள் கம்பிகளை மாற்றி ரோப்போவை திடீரென மாக்கரினா ஆட வைத்தன. ஜோக்கர் கீழே விழப்போக லியோ அவனை பிடித்தான். ஏன் என்னை காப்பாற்றினாய்? எல்லோருக்கும் இரண்டாவது வாய்ப்பு உண்டு என்றான் லியோ. வானவேடிக்கை தொடங்கும் நேரம். ஸ்ட்ரோலரில் இருந்த அல்பி ஒரு மந்திர கீச்சலுடன் ரோப்போவின் சக்தியை நிறுத்தினான். ஜோக்கருக்கு இனி நல்ல வேடிக்கைகள் மட்டும் செய்ய தண்டனை. கிரோல், பென்னி அவனுக்கு உதவ முடிவு செய்தனர். பெட் பாரெட் மீண்டும் மகிழ்ச்சியாக நடந்தது. லியோ சந்தோஷமாக எல்லோரையும் பார்த்தான். வீட்டில் அல்பி ஆந்தை போல பூஹூ செய்தான். லியோ சிரித்தபடி தனது கடின மனதை விடுத்தான். நண்பர்களுடன் பகிரும் வேடிக்கைதான் உலகின் மிகச்சிறந்த வேடிக்கை. இதை மறக்காதீர்கள் குட்டீஸ்களே. ககன் தனக்கு பிடித்த மினுமினுக்கும் ராட்டிலை மாயக்கிணற்றில் வீழ்த்தினான். அவனது சோக அழுகுரல் வாயிலிருந்து ஒரு காட்டு ஊதா கோப புயல் வை வெளியேற்றியது. ககன் டைனி தைடனாக மாறினான். தங்க வாளை தைரியமாக உருவே. டைனி தைடன் தனது நண்பர்களுக்காக வானத்தில் ஒரு தங்க சமிக்ஞையை அனுப்பினான். குழந்தை ரிதிகா அதை பார்த்து சிரித்தால் மினி மூனாக மாறினாள். மெய்ட்டி மஞ்ச் என்ற புல்டாக் குழப்பத்தை கடிக்க தயாராக எழுந்தது. லிட்டில் விஸ்ப் என்ற நட்பு பூதம் பயங்கர புயலில் உற்சாகமாக வெளிப்பட்டது. கிளிம்மர் விங் என்ற மயில் அதன் பளபளக்கும் சிறகுகளை விரித்து பறக்க தயாரானது. 5 அழகான சூப்பர் ஹீரோக்களும் ஒன்றாக சேர்ந்து புயலை வெளியே துரத்தினர். அவர்களின் பின்புற முத்தம் ஒரு பெரிய காடாக மாறியது, பெரிய கோபம் நிறைந்த ஸ்டடாய்களுடன். மெய்ட்டி மஞ்ச் ஒரு பெரிய டெட்டி கரடியின் காலை தைரியமாக பிடித்து அழுத்தியது. லிட்டில் விஸ்ப் ஒரு பெரிய யானையை கூச வைத்து சிரிக்க வைத்து சிரித்துவிட்டது. மணல் பெட்டியில் சோகமாக சுழலும் புயலை கண்டார்கள். இப்போது அது ஒரு பாலைவனம். மினி மூன் தனது மந்திரக்கோலைக் கொண்டு அதன் மீது தூக்க அலைகளை அனுப்பினாள். புயல் இழந்த சாக்குகளின் மறந்த காட்டில் இருட்டில் மறைந்தது. பயங்கர சாக் அரக்கர்கள் மரங்களின் பின்னால் இருந்து துள்ளி வெளிப்பட்டன. கிளிம்மர் வின் தனது அழகான விண்மீன் வால் விசிறியால் அரக்கர்களை கவர்ந்தெடுத்தது. புயல் அழுவத்தைக் கண்டார்கள். அது காகனின் ராட்டலை தவித்தது. ஆனால் ராட்டல் இன்னும் மாயக்கிணற்றின் ஆழத்தில் இருந்தது. மினி மூன் ஒரு வெள்ளி சறுக்கு தளம் செய்தாள். லிட்டில் விஸ்ப் உள்ளே மிதந்து சென்றது. ஒரு கோபம் நிறைந்த கிரெம்லின் ராட்டலை காத்தது, தனது பெரிய காதுகளை மூடி. மெய்ட்டி மஞ்ச் தனது மெல்லும் பொம்மையை கொடுத்தது. மகிழ்ச்சியான கிரெம்லின் பரிமாறிக்கொண்டது. டைனி தைடன் ராட்டலை உயரத்தில் பிடித்தான். புயல் நீளமாக மாறி அமைதியாகியது. அமைதியான தென்றல் அவனை முகத்தால் தடவி ராட்டலை மெதுவாக திருப்பிக் கொடுத்தது. வீட்டிற்குத் திரும்பி ககன் ராட்டலை கட்டிப்பிடித்தான். எல்லோரும் சோர்வாக ஆனால் மகிழ்ச்சியாக இருந்தனர். 5 ஹீரோக்களும் ஒளிரும் வண்ணமயமான அமைதியின் குழு கட்டிப்பிடிப்பை பகிர்ந்து கொண்டனர். லியோ ஒரு சோகமான மினுக்கத்தை பார்க்கிறான். அது யார்? குழந்தை லியோ தனது தொட்டிலில் வெற்றிடத்தை பார்த்து மகிழ்ச்சியாக சிரிக்கிறான். இரவு நேரத்தில் ராக்கின் நாற்காலியின் அருகே ஒரு மங்கலான சோகமான மினுக்கத்தை அவன் கவனிக்கிறான். அவன் சிரித்தவுடன் அந்த மினுக்கம் இசையாக மாறுகிறது. ஒளிபுகும் பிரகாசமான குழந்தை பெண். இசை மூலமாக பீகபூ விளையாடுகிறாள். லியோ மகிழ்ச்சியில் துள்ளுகிறான். அவன் டெடி கரடியின் உரோமம் சிலிர்க்கிறது.
இஸ்ஸி சிரிக்க முயல்கிறாள், ஆனால் முடியவில்லை. பயத்துடன் ஒரு இருண்ட மூலையைச் சுட்டிக்காட்டுகிறாள். அந்த மூலையிலிருந்து மெதுவான, சோகமான பாடல் ஒலிக்கிறது. அங்கே ஏதோ மறைந்திருக்கிறது. இஸ்ஸி லியோவின் கையை பிடிக்கிறாள். சுவர் அலை போல் அசைந்து வேறு உலகுக்கான நுழைவாயிலாக மாறுகிறது. இருவரும் மிதந்து செல்கிறார்கள். அறை இப்போது மாயமான ட்வைலைட் நர்சரியாக மாறிவிட்டது. அவர்கள் அற்புதமான பேய் உயிர்களை சந்திக்கிறார்கள். திக் திக் என்ற சிறுவண்டு, வரைபடம் வரையும் கிரேயான், ஒரு சோகமான முயல். இஸ்ஸி ஒளியால் உருவான படங்களை காட்டுகிறாள். ஒரு நிழல் அனைவரின் மகிழ்ச்சியையும் திருடிக் கொண்டிருக்கிறது. மோனமான ஜாக்கிந்தி பாக்ஸ் வெளியே வருகிறது. லியோவின் சிரிப்பு அதற்கு மீண்டும் போயிஸ் என்ற ஒலியை தருகிறது. இஸ்ஸி விளக்குகிறாள். லியோவின் சிரிப்பே மாயம், அது பயங்கர நிழல்களை விரட்டுகிறது. அந்த சோக முணுமுணுப்பு உரத்ததாகிறது. சுவர்களிலிருந்து நிறம் வடிந்து சாம்பல் நிற அமைதி பரவுகிறது. பெட்டியிலிருந்து நிழல் பிடிப்பான் வெளிவருகிறது. லியோவும் புதிய நண்பர்களும் ஓடுகின்றனர். அவர்கள் ஒளிரும் தலையணைகளின் பின்னால் மறைகிறார்கள். தைரியமான டெடி கரடி காவலாக நிற்கிறது. இஸ்ஸி ஒரு குழந்தை சிரிப்பு நினைவை பகிர்கிறாள். அவளுடைய சொந்த சிரிப்பு அந்த நிழலுக்குள் சிக்கியுள்ளது. அவளை மீட்க 3 சாவிகள் தேவை. ஒரு இசை, ஒரு கீச்சொலி, ஒரு மென்மையான முணுமுணுப்பு. அவர்கள் மியூசிக் பாக்ஸ் புதிர் வழியில் மெதுவாக செல்கிறார்கள். லியோவின் கிசுகிசுப்பு பாலரினாக்களை இசை வாசிக்க வைக்கிறது. பெரிய சோகமான பொம்மை விலங்குகள் பாலத்தை மறைக்கின்றன. லியோ டெடியை நடனமாட வைக்க அவை கீச்சிடுகின்றன. நிழல் பிடிப்பான் அவர்களை முட்டுக்கோட்டில் சிக்க வைத்து இஸ்ஸியின் ஒளியை உறிஞ்ச முயல்கிறது. பேல் நம்பர்கள் தைரியமாக உதவுகின்றனர். லியோ தப்பிக்க ஒரு கவனத்தை ஈர்க்கும் காட்சியை உருவாக்குகிறார்கள். தூசி படிந்த மேல்மாடியில் லியோவின் சிரிப்பு பழைய பொம்மைகளை மகிழ்ச்சியான நினைவுகளை முணுமுணுக்க வைக்கிறது. 3 ஒளிரும் சாவிகளுடன் லியோ அந்த பெரிய நிழலை தைரியமாக எதிர்கொள்கிறான். சாவிகள் நிழலின் நினைவுகளை வெளிப்படுத்துகின்றன. அது ஒரு காலத்தில் நேசிக்கப்பட்ட குழந்தை போர்வை. லியோ உண்மையை உணர்கிறான். அவன் நண்பர்கள் எல்லாம் மறந்து போன பொம்மைகளின் பேய்கள். அவன் சண்டையிடவில்லை. நிழலுக்கு தனது பெரிய, கருணையான சிரிப்பை அளிக்கிறான். இருள் உருகி மறைந்து நட்பான போர்வை பேய் வெளிப்படுகிறது. திருடப்பட்ட மகிழ்ச்சி மீண்டும் திரும்புகிறது. இஸ்ஸியின் இழந்த சிரிப்பு, ஒரு தங்கமணி, அவளிடம் திரும்புகிறது. அவள் மணியோசை போல சிரிக்கிறாள். நர்சரி முழுவதும் நிறமும் மகிழ்ச்சியான ஒலிகளும் வெடிக்கின்றன. போர்வை பேய் சுகமாக சுருண்டு அமர்கிறது. இஸ்ஸி லியோவுக்கு நன்றி கூறி வீட்டிற்கு அனுப்புகிறாள். அவன் டெடியை அணைத்து வெடித்தெழுகிறான். பெற்றோர், யாருடன் சிரித்தாய் என கேட்கிறார்கள். லியோ சூரிய ஒளியை பார்த்து மாலை காற்றில் பட்டம் உயர்ந்தது. திடீரென பாப்பழுக்கி பூந்தொட்டியில் விழுந்தான். ஐயோ போ என்று முகம் சுளித்தான். பாப்போடி உதைத்தான். பெரிய சத்தம். நான் சத்தம் போட்டுட்டேன் என்று பயந்து சொன்னான். வீரர்கள் யூதாவை இழுத்துச் சென்றனர். கெட்டவர்கள் நண்பர்கள் அல்ல என்று பாப் கத்தினான். பாலைவனத்தில் சோர்ந்த யூதாவுக்கு நல்லவர் தண்ணீர் தந்தார். நம்பிக்கை மீண்டது. இருண்ட சிறையில் பாப் மெதுவாக பாடினான். நீ என் ஒளி என்று திர்ச்சா சொன்னாள். கடற்கொள்ளையர்கள் தாக்கினர். தைரியமாக யூதா தளபதியை காப்பாற்றினார். பணக்காரனானாலும் யூதா வருந்தினார். என் குடும்பம் வேண்டும் என்றார். வெள்ளை குதிரையில் திரும்பிய யூதாவின் இதயம் பழிவாங்கும் கோபத்தில் எரிந்தது. எஸ்தர் அழுதால், குடும்பம் போய்விட்டது டோர், யூதா, மெசாலா என்று உறுதியிட்டார். தேர் போட்டி என்று மெசாலா சவால் விட்டான். மக்கள் உற்சாகமடைந்தனர். மறைவிடத்தில் திர்ச்சாவும் பாப்பும் உயிருடன் இருந்தனர். அமைதியாக காத்திருந்தனர். நோயால் அவர்கள் வீடு திரும்ப முடியவில்லை. யூதா வெற்றி பெற முடிவு செய்தார். ஆயிரங்கள் கூடியிருந்தனர். யூதா வெல்வார் என்று பாப் உற்சாகமாய் கத்தினான். போட்டி தொடங்கியது. தூசி பறந்தது. சக்கரங்கள் மின்னின. யூதா குதிரைகளை அமைதியாக கட்டுப்படுத்தினார். அமைதியாக இருங்கள் என்றார். மெசாலா கவிழ்ந்தான். யூதா வென்றார். ஆனால் மனதில் சோகம். குடும்பம் தொழுநோய் பள்ளத்தாக்கில் இருப்பதை அறிந்து அவர் மனம் உடைந்தது. மூடுபனியில் திர்ச்சா, பாப்
என்று யூதா ஓடினார். பாப் சிரித்து, சாப்பாடு என்றான். யூதாவின் கண்களில் கண்ணீர் மெளிர்ந்தது. நாம் வீடு திரும்ப முடியாது என்றார்கள். யூதா வானத்தை நோக்கினார். ஒரு நல்லவர் சிலுவை சுமந்தார். யூதா தண்ணீர் கொடுத்தார். கண்கள் சந்தித்தன. வானம் இருண்டது. பூமி அதிர்ந்தது. யூதா பயந்தார். மழை பொழிந்தது. திர்ச்சாவும் பாப்பும் குணமடைந்தனர். மகிழ்ச்சி திரும்பியது. நான் சந்தோஷமான பச்சை பீன் என்று பாப்பாடி ஆடியான். பாப் முடி சரி செய்தான். யூதா மனமு வந்து சிரித்தார். வீட்டின் வாசனை கமிழ்ந்தது. பாப் மகிழ்ச்சியுடன் முகர்ந்தான். அனைவரும் சேர்ந்து நடனம் ஆடினர். பாப் விழுந்தும் மீண்டும் எழுந்தான். அன்பு குணமாக்கும் என்று யூதா உணர்ந்து மன்னித்தார். பாப் பட்டம் பறக்க விட்டான். சூரியன் மறைந்தது. குடும்பம் ஒன்றானது. செல்வம் அல்ல, அன்பே பொக்கிஷம். மன்னிப்பே உண்மையான விடுதலை. Hey everyone, thanks for watching the video. Don't forget to like, subscribe, share with your friends, and hit the bell icon. And any idea what the next video will be? Don't forget to put your guesses in the comments, and let's see who guesses correctly.